பெருமாள் முருகன் சிறுகதைகள். குரல்கள். வாசிப்பது சந்தீப். ஊரிலிருந்து வேலு சீட்டுக்கட்டோடு எங்கள் அறைக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கு இங்கே ஒரு சில நாட்கள் ஏதேதோ வேலைகள் இருந்தன. பகலில் கிளம்பி போய்விடுவான். மாலையில் எல்லோருக்கும் முன்பு அறைக்கு வந்து தன்னந்தனியனாய் உட்கார்ந்து கிடப்பான். சீட்டாட்டத்தைத் தவிர வேறு எந்தப் பொழுதுபோக்கிலும் அவனுக்கு ஈடுபாடு கிடையாது. எப்போதாவது திரைப்படம் போவான். அதுவும் சீட்டாட்டத்துக்கு ஆள் இல்லாத சமயத்தில்தான். அறைக்கு முதலில் நான் தான் வருவேன். அவனைப் பார்க்க ரொம்ப பரிதாபமாயிருக்கும். காற்றும் வெளிச்சமும் அற்ற தனிச்சிறையில் வெகுகாலம் அடைபட்டுக் கிடந்தவனைப் போல என்னைக் கண்டதும் அவன் முகத்தில் வெளிறலோடு கூடிய சந்தோஷம் தோன்றும். இத்தனைக்கும் நான் ஒன்றும் பெரிதாக அவனுக்கு உதவக்கூடியவனுமல்ல. அவனோடு ஒரே விடுதியில் தங்கிப் படித்த காலத்திலிருந்தே அப்படித்தான். அப்போதெல்லாம் சீட்டு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவனோ இரவு பகலாக அதில்தான் மூழ்கிக் கிடப்பான். எஞ்சிய நேரத்தில் கல்லூரி. அவனை கெட்ட பையன்கள் வரிசையில் சேர்த்துவிட்டு நான் நல்ல பையனாக இக்கற்பித்துக் கொண்டு சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அவனுக்கும் எனக்கும் மதிப்பெண்களில் பெரிதாக வித்தியாசம் எதுவும் இருக்காது. ஆனாலும் என்னை வீட்டுக்கு அடங்கிய பையனாகவும் நல்லொழுக்கம் மிகுந்தவனாகவும் நம்பிக்கொள்வதில் அப்படி ஒரு திருப்தி. கெட்ட பையன்களின் சுதந்திர வழிக்குள் என்னை தூக்கி எறிந்து கொள்ள இயலாத கையாலாகாத்தனத்தை எப்படியோ மறைக்க முயன்றிருக்கிறேன். இப்போதும் என்னிடம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை என்றாலும் சீட்டு பற்றிய அரிச்சுவடி தெரியும். ஆனால் வேலுவுக்கு இணையாக என்னால் உட்கார முடியாது. அவன் தனிமையை எந்தத் தடிகொண்டு உலுக்கி உதிர்ப்பது என்றே எனக்கு புரியவில்லை. என்னுடன் தங்கியிருந்த பாபுவும் குமாரும் இரவின் ஒரு பகுதி கழிந்த பின்தான் அறைக்கு வருவார்கள். அதன்பின் சமைத்து சாப்பிட்டு படுக்க நேரம் சரியாக இருக்கும். அறையில் நிரம்பியிருக்கும் மெளன அமைதியைப் போக்க நான் கிளறிய பழைய விஷயங்கள் அவனுக்கு எந்த சுவாரஸ்யத்தையும் தரவில்லை. ஏதாவது பேச வலிந்து எதையாவது நான் தேடி இழுப்பதை புரிந்து கொண்டு விட்டதால் சலிப்புக்கூடிய ஒற்றை வரிப்பதில்களே அவனிடமிருந்து வெளிப்பட்டன. அவன் எண்ணம் முழுவதுமே சீட்டுக்கட்டில் இருந்தது. தன்னந்தனியாக ஒருவனே விளையாடிக் கொள்ளும் வகையில் ஏதாவது ஒரு விளையாட்டு இந்தக் கட்டுக்குள் ஒளிந்திருக்கக் கூடாதா என்று பரிதாபம் கொண்டேன். சிகரெட்டை மெல்ல உறிஞ்சியபடி அவன் கேட்டான். சீட்டு விளையாடலாம் வர்றையாடா? விடுதியில் அத்தனை கும்பலுக்கிடையில் கும்மாளத்தோடு சீட்டை வீசிக்கொண்டிருந்த அவன் எதற்குமே பிரயோசன மற்ற என்னை நோக்கி இப்படி கேட்க வேண்டி நேர்ந்து விட்டதை எண்ணிக் கலங்கிப் போனான். அவனிடம் மன்னிப்பு கேட்கும் பாவனையில் எனக்கு அவ்வளவா தெரியாதேடா என்றேன். தெரியாது என்று சொல்லத்தான் விருப்பப்பட்டேன். கேளு. தெரியாதத நான் சொல்லித் தர்றேன். அவன் இவ்வளவு இறங்கி வந்த பின்னும் நான் முரண்டு செய்ய தயாராயில்லை. அவன் எதிரே உட்கார்ந்தேன். எனக்காக அல்ல, அவனுக்காக விளையாடப் போகிறேன். அவனோ நீச்சல் வீரன். சுரைப்புரடையை கட்டிக்கொண்டு தக்கா புக்கா என்று சிறிது தூரம் சுற்றிவரும் கத்துக் கொட்டினான். என் அடிவயிற்றில் கை வைத்து அவன் லாவகமாகச் சொல்லித் தரலாம். மிகவும் பவ்வியத்துடனே அவன் எதிரில் உட்கார்ந்து சர்சரென்று அவன் சீட்டுகளை வீசுவதைப் பார்த்துக் கொண்டிருந்தேன். வீசி முடித்த அடுத்த கணத்தில் ஒரு விசிறி அவன் கையில் முளைத்து விடுகிறதே எப்படி? நான் ஒவ்வொரு சீட்டாக எடுத்துக் கோக்க முயன்று கொண்டிருந்தேன். அவனிடம் முதல் கேள்வியைப் போட்டேன். எத்தனை செட்டுடா சேர்க்கணும்? பொறுமையாக ஆட்ட முறையை விளக்கிச் சொன்னான். விதிகளையும் எளிமையாகக் கூறினான். கேட்கும்போது இவ்வளவுதானா எனத் தோன்றியது. ஆனால் கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அடுத்தடுத்து கேள்விகளைப் போட்டுக்கொண்டே இருந்தேன். வுக்கு எத்தனை கியூ முதல்ல வருமா? ஜேவா? அதன் விவரம் சொல்லியதோடு சின்னத்தாளில் J11 Q-12 K13 A14 என்று எழுதியும் என்னெதிரே வைத்துவிட்டான். ஓரொரு சீட்டை எடுக்கும்போதும் இறக்கும்போதும் வெகுவாக யோசித்தேன்.
பொறுமை இழந்து போடுடா என்று சொல்வான். அப்புறம் போடுவேன். ஆனால் 2-3 சுற்று வருவதற்குள் அவன் கவிழ்த்து விடுவான். அது என்னை கஷ்டப்படுத்தவில்லை. அவனிடம் தோற்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். அவனுக்கு நிகராக ஆட முடியவில்லையே என்கிற வெட்கம் கவிய சிரிப்புக்குள் அதை மறைப்பேன். ஆட்டத்தை முடித்ததும் சீட்டுகளைக் காட்டி எப்படிச் சேர்த்திருக்கிறான் என்பதைப் பார்க்கச் சொல்லி விளக்குவான். கொஞ்சம் கொஞ்சமாய் பிடிபட்டது. யாரும் இத்தனை விஸ்தாரமாக எனக்குச் சொல்லித் தந்திருக்கவில்லை. அன்றைய ஆட்டம் பாபுவும் குமாரும் வர, அத்தோடு முடிந்து போனது. வேலுவுக்கும் அவன் ஒருவனே ஜெயித்துக் கொண்டிருப்பதில் சலிப்பு தோன்றிவிட்டது. நான் அறிய அவன் ஒருபோதும் விளையாட்டை முடித்துக் கொள்ளலாம் என்று கூறியவனல்ல. திரும்பத் திரும்பச் சவால் விட்டு எதிராளியை அழைப்பான். வேலு ருசிக்கேற்று ஒன்றை என் நாக்கில் தடவிவிட்டு சீட்டு வெறியை எனக்குள் கிளப்பியிருப்பதை என்னால் அப்போது புரிந்து கொள்ள இயலவில்லை. அவனோ சாதாரணமாகவே இருந்தான். நான் மனசுக்குள் கூட்டிக் கழித்து சீட்டுக்குள் கிடந்தேன். இரவெல்லாம் ஆழ்ந்த தூக்கமில்லை. இஸ்பேட்டு களும் டைமன்களும் மாறி மாறி வந்து விழுந்தன. அவற்றில் எதுவும் இணை சேரவே இல்லை. எத்தனையோ முயன்றும் அவை தனித்தனி எண்களாகவே நின்றன. ராணிகள் எள்ளி நகையாடினார்கள். ராஜாக்களின் இதழ்களில் கமுக்கப் புன்னகை நெளிந்தது. அடுத்த கணத்தில் அப்படியே சீட்டுகளில் உறைந்தனர். அவை துணுக்குகளாக உதிர்ந்து என்னை முழுக்கப் போர்த்திக் கொண்டபின் ஏதோ பேருக்கு உறங்கிப் போனேன். அடுத்த நாளும் எனக்கு முன்பே அறைக்கு வந்து வேலு உட்கார்ந்திருந்தான். பகலெல்லாம் பல வியூகங்களை வகுத்துக் கொண்டிருந்த நான் அவன் எதிரே உட்கார்ந்ததும் நிராயுத பாணியானேன். ஆவல் உந்த என் முறை வந்தபோது நானே சீட்டுகளைக் கலக்கி எண்ணிப் போடலானேன். இன்றைக்கும் நான் ஒருமுறை கூட வெற்றி பெறவில்லை. முக்கியமான நுணுக்கம் ஒன்றை அவன் கற்றுக் கொடுத்தான். கையில் இருக்கும் சீட்டில் செட்டு சேர்ப்பதிலேயே கவனமாக இருக்கக்கூடாது. எதிராளி எந்தச் சீட்டை எடுக்கிறான், எதை இறக்குகிறான் என்பதை கவனித்து அதற்கேற்ப நாமும் சீட்டை இறக்க வேண்டும் என்பதைச் சொல்லித் தந்தான். சீட்டின் வெற்றி அனைத்தும் என் கைக்கு வந்துவிட்டதைப் போல குதூகலித்தேன். வேலுதான் வெற்றி பெற்றான் என்றாலும் அதிக நேரம் என்னால் தாக்கு பிடிக்க முடிந்தது. பாபுவும் குமாரும் சமைத்துவிட்டு சாப்பிடக் கூப்பிடும் வரை நாங்கள் ஆட்டத்தை நிறுத்தவில்லை. வேலுவுக்கு சுவாரஸ்யம் தட்டுகிற மாதிரி ஓரளவு ஈடுகொடுக்க முடிந்த சந்தோஷம் என்னுள். என் முன்னேற்றம் பெரிய எதிர்பார்ப்புகளையும் சவால்களையும் உருவாக்கிற்று. மறுநாள் பகல் முழுக்க வேலுவை நேருக்கு நேர் அழைத்து சவால் விட்டபடியும் வென்று கும்மாளமிட்டுக் கொண்டும் கழித்தேன். எனக்கு முன்னால் அவன் மண்டியிட்டுக் கிடப்பதை பல தடவை கண்முன் கொண்டு வந்து மகிழ்ந்தேன். அதற்கேற்றாற்போல அன்று இரவு வாய்த்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பாபுவும் குமாரும் வருமுன்பிருந்தே நாங்கள் ஆடத் தொடங்கியிருந்தோம். வழக்கம்போல வேலுதான் ஜெயித்துக் கொண்டே வந்தான். பாபுவும் குமாரும் வந்ததும் ஆட்டம் களைகட்டியது. என்னடா ஆட்டம், வேலு தோக்கறாரு, நாலணா பந்தயம்டா என்று என் சார்பாக பாபு நாலணா வைத்தான். குமார் வேலுவின் பக்கம் நாலணா வைத்தான். முதல் ஆட்டத்தில் வெற்றி வேலுவுக்கே. என் சீட்டுகளை பிரித்துப் பார்த்த பாபு ஒன் கார்டுதான் என்று நம்பிக்கை தெரிவித்துவிட்டு, இப்பவும் வேலு தோக்கறாருடா என எட்டணாவை வீசினான். வேலுவின் முகத்தில் அலட்சிய பாவம் கூடிற்று. இளக்காரமான பார்வை ஒன்றை என்மேல் வீசிவிட்டு சீட்டுகளைப் போடத் தொடங்கினான். வேலுவை ஜெயிப்பது என்னால் இயலாத காரியம் என்பது தெரிந்திருந்த போதும் எனக்கும் போட்டியின் விறுவிறுப்பு கூடிற்று. அந்த ஆட்டத்தில் எடுத்த உடனேயே ஒரிஜினல் ரம்மியும் டூப்ளிகேட்டும் எனக்கு கூடி வந்திருந்தன. மிக எளிதாக 2ஆம் சுற்றிலேயே கவிழ்த்துவிட்டேன். ஆம், வேலுவைத் தோற்கடித்துவிட்டேன். நான் அவனுக்கு எதிராகப் பெற்ற முதல் வெற்றி. அது இயல்பான கும்மாளத்தில் கொண்டுவிட்டது. ஊங்காரச் சத்தங்கள் எங்களுக்குள் கிளம்பின. வேலு இத்தனை நேரம் பெற்ற வெற்றிகள் அனைத்தையும் லனம் செய்வது போல ஏதோ ஏமாற்றி வென்றுவிட்டான் என்ற பாவனையில் எங்கள் குதூகலம். அவன் முகம் சிவந்து வேர்வை பொடிந்தது.
அதை சட்டை செய்கிற நிலையில் நாங்கள் இல்லை. பாக்கலாண்டா. ₹1 என்று குமார் நாணயத்தை வீசிவிட்டான். அவன் வேலு சார்பாக பணம் வைத்தாலும் என்னை தூண்டும் பொருட்டுத்தான். எனக்குள்ளும் பெருத்த நம்பிக்கை தலை தூக்கியது. பின்னாலிருந்து கெக்கலையிட எனக்கு குரல்கள் இருந்தன. வேலு அயராமல் ஆட்டத்தில் கவனத்தை குவித்தான். ஆனால் அந்த முறையும் வெற்றி என் பக்கமே வந்தது. ஜோக்கர்கள் அதிகமாக என் வசம் வந்திருந்தது காரணமாக இருக்கலாம். ஊளை ஆர்ப்பாட்டத்திடையே ₹2 வீசினான் பாபு. அதில் தெரிந்த அலட்சியம். முடிந்தால் பார் என்கிற சவால் தொனி. வேலு என்னை பொறுத்துக்கொள்ள இயலாமல் இருந்தான். சீட்டை இறக்க கொஞ்சம் யோசித்தால் கூட போடுறா போடுறா என்று 4-5 முறை கத்தினான். வென்றவனின் எக்களி போடு இருடா என்று தெனாவெட்டாகக் கூறி மேலும் தாமதித்தேன். என் திமிர் அவனை விரட்டியது. அவன் பற்றியிருந்த சீட்டுகள் லேசாக நடுங்கின. அதனூடே அவன் ஒரு ஜோக்கரை உருவி வீசினான். ஆகா ஜோக்கருடா என்று கத்தினேன். அவன் முகம் திகிலடைந்தது. ஜோக்கர் என்ன என்பதையே அவன் மறந்திருக்க வேண்டும். தொடர்ந்து 3 ஆட்டங்கள். அனைத்தும் என் வெற்றிப்படிகள். அந்த இரவில் நாங்கள் போட்ட சிரிப்பின் கும்மாளம் எத்தனையோ ஆண்டுகளாக சீட்டுகளுடன் பரிச்சயம் பெற்றிருந்த வேலுவின் ஒவ்வொரு அசைவையும் சீண்டி வேடிக்கை பார்த்தது. ஜெயித்த பணத்தின் ஒட்டுமொத்த தொகையையும் பந்தயமாக வைத்தோம். குமார் வேலுவுக்கு தைரியம் கொடுத்து பேசலானான். ஒரே ஆட்டத்தில பணத்தை எடுத்தரலாம். ஆடும்னா நீ. அத்தகைய பேச்சுகள் அவனை கீழிறக்கியதாக வேலு உணர்ந்திருக்கலாம். அவன் பிரச்சனை பணமல்ல, அவமானம். 2 நாள் அவனிடம் கற்றுக்கொண்ட அரிச்சுவடியுடனான தோல்வி. அவன் பேசவே இல்லை. முற்ற முழுக்கச் சீட்டிலேயே கவனத்தை குவித்தான். அலட்சியமாக ஆடும் அவன் முகத்தோற்றம் இத்தனை கடுமையாகி நான் பார்த்ததில்லை. வெற்றி மமதையின் உச்சத்தில் உட்கார்ந்திருந்த நான் எதையும் பொருட்படுத்தவில்லை. இந்த முறை அவன் வென்றுவிடுவான் என்று நம்பினேன். ஆனாலும் எங்கள் ஆர்ப்பாட்டமும் உளையும் அடங்கிய பாடில்லை. அவனின் ஒவ்வொரு சீட்டு இறக்கலையும் நகையாடி அதை நான் எடுத்துக்கொண்டேன். எனக்கு தேவையே இல்லாத போதும் மிக மிக தேவையான கார்டு போல பாவித்து எடுத்துச் செருகினேன். அதைவிட வேலு ஏமாற்றி தனக்கு தேவையான சீட்டுகளை எடுத்துக்கொள்வான் என்று சொல்லி அவன் சீட்டு எடுக்கும் போதெல்லாம் பாபு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். இதற்கிடையே கோபமும் சிரிப்பும் கலந்து வேலு சீட்டை கவிழ்த்தான். எங்கள் குதூகலம் முழுவதும் ஒடுங்கிற்று. ஒரே ஒரு கணம் ஓவென்று திரும்பக் கத்தலானோம். திரிப்ளெட்டில் வேறு வேறு பூவுடைய ஒரே எண் கொண்ட 4 கார்டுகள் சேர்த்து ஒரு செட் காட்டியிருந்தான். அதில் 2 சீட்டுகளின் நம்பரும் 1, பூவும் ஒன்றே. தவறான ஆட்டம். தவறான ஆட்டம். வேலு தவறான ஆட்டம். நாங்கள் சந்தோஷம் தாங்காமல் அறைக்குள் உருண்டு புரண்டு சிரித்தோம். கண்களில் கண்ணீர் தழும்பியது. வேலுவை கவனிக்கவே இல்லை. சட்டென்று எழுந்து சீட்டுகளைக் காலால் உதைத்து சிதைத்துவிட்டு வெளியேறினான். அப்போது எங்கள் சிரிப்பின் சுருதி இன்னும் உயர்ந்து அவனைத் தொடர்ந்தது. அதைக் கடந்து வேகமாகப் போனான். எங்கள் சிரிப்பின் அலை ஓய்ந்து நீண்ட நேரம் ஆன பின்னும் அவனைக் காணவில்லை. பாத்ரூம் போயிருப்பான் என்றே இருந்தோம். லுங்கி மட்டுமே கட்டியிருந்தான். சட்டை கூட போடவில்லை. அவன் பையும் பொருட்களும் எங்கள் அறையிலேயே இருந்தன. இரவு கழிந்து மறுநாளும் அதற்குப் பிறகும் அவன் வரவேயில்லை. குங்குமம் 30081996. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.